Glory be to the eternal God, the Father, the Son, and the Holy Spirit. Amen. திரியேக தேவனுக்கு மகிமையுண்டாவதாக. பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்தாவியனுக்கும் மகிமையுண்டாவதாக. Amen. Praise the Lord and good evening, my dear brothers and sisters in Christ. We welcome you all in the name of our Lord and Savior Jesus Christ for this evening Lockdown Family Prayer Fellowship on behalf of Deliverance Ministry and Deliverance Prayer House. We welcome you, we bless you, we greet you in the name of our Lord and Savior Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த மாலை பொழுதின் இந்த பொதுமுடக்க கூட்டத்தின் குடும்ப ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். விடுதலையின் ஊழியத்தின் சார்பிலேயும் விடுதலையின் ஜெபத்தின் சார்பிலேயும் உங்களை இந்த கூட்டத்திற்கு வரவேற்பதிலே பெருமகிழ்ச்சியாக அடைகிறோம். Glory be to God. God is so wonderful, God is so good, and God is doing all the wonderful miraculous things in our life. ஒரு அருமையான காரியங்களை கர்த்தர் இந்த நாளில் என்னோட வாழ்க்கையை செய்து கொண்டிருக்கிறார். துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமை செலுத்துவோம். தேவன் நல்லவர், அவரை நம்பியிருக்கிறவர்களுக்கு அவர் ஒருபோதும் கைவிடாத தேவனாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. Glory be to God. Let's close our eyes and look unto God for a minute. கண்களை யாவரும் மூடி தேவனுடைய பிரசன்னத்திலே நாம் அழைத்திருக்கும்படியாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தங்களை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். Let's close our eyes and look unto God for a minute. I request Evangelist Sister Watson to come forward and lead us all in prayer for today's service. நம்ம மத்தியில் இருக்கிற சுவிசேஷகி வாட்சன் அவர்கள் முன் வந்து ஜெபித்து ஆரம்பித்து ஆசீர்வதித்து கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இந்த அருமையான ஆண்டவரே இரவு வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். மீண்டுமா இந்த 22வது நாளை நீர் காண செய்து கிருபைக்காய் மக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உடைய கண்ணின் மணியைப் போல எங்களை பாதுகாக்கிறீர், எங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்தித்து கொடுக்கிறீர், அற்புதமாய் நடத்துகிறீர். நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறீர். காமை ஸ்தோத்திரிக்கிறோம். எப்பொழுதும் இந்த ஆண்டவரே விடுதலையின் ஊழியத்தினுடைய ஆரம்ப ஆராதனையை நம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். நீர் பொறுப்படும் பாடுகிற பாடல்கள், சாட்சிகள், சத்தியங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து கொடும். வர வேண்டிய மக்களை சீக்கிரமாய் துரிதமாய் தடைகளை உடைத்து கொண்டு வரோம். புது புது விசுவாசிகளை நீர் கொண்டு வந்து சேர்க்கும்படியா செபிக்கிறோம் சுவாமி. தொடர்ந்து இன்டர்நெட் பிரச்சனை இல்லாதபடி, மின்சார தடைகள் இல்லாதபடி கத்தர் காத்து இந்த ஆராதனையை முழுமையாய் எங்களுக்கு நடத்தி கொடுக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் கையில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதி பலப்படுத்தும் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தர் செய்த நன்மையான காரியங்களை குறித்து நாம் பயபக்தியாய் அவரை தொழுது மகிமைப்படுத்துவோம். Let's praise God and let's magnify His name with all those adoration, with all those humbleness in ourselves. As usual, let's sing and glorify God with the opening chorus. Get ourselves sanctified and cleansed and washed in the Spirit, and let's sing for the glory of God. Be delivered, cured, and be freed, and get the blessings and power. So whatever that we pray, it'll be done. தேவனுடைய வல்லமையை பெற்றவர்களாய் புதிதாக்கப்பட்டவர்களாய் நாம் அவருடைய பாவத்தை மகிமைப்படுத்தி இந்த நேரத்திலே முதல் கை சேர்ந்து பாடுவோம். பாடி பரிசுத்த ஆவினாலே அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாய், பாவத்தில் விடுபட்டவர்களாய், விடுதலையை பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு மென்மேலும் வல்லமைகளை பெற்றுக்கொண்டு நாம் ஜெபிக்கிற காரியங்கள் அனைத்தும் கர்த்தர் நமக்கு தரும்படியாய் நாம் மகிமையோடு சேர்ந்து பாடுவோம். Let's sing and glorify God. Wonder-working power in the blood of the Lamb. There is power, wonder-working power in the precious blood of the Lamb. There is power, wonder-working power in the blood of the Lamb. There is power, wonder-working power in the precious blood of the Lamb. வல்லமை உண்டு உண்டு
அற்புத வல்லமை இயேசுவே. இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே. இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். Hallelujah. Let's glorify God with the first song. It's a Tamil song. It's a known song and a well-known song. Let's sing and glorify God by singing this song. It's a wonderful song of love of God. கர்த்தருடைய அன்பை நிமித்தமாய் நேசத்தின் நிமித்தமாய் பாடக்கூடிய அருமையான பாடலை சேர்ந்து பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். இயேசு நேசிக்கிறார், அவர் அன்பாய் நேசிக்கிறார். இயேசு நேசிக்கிறார், அவர் அன்பாய் நேசிக்கிறார். பாவி நான் என்றாலும் தள்ளி விடாமல் பாதுகாக்கின்றார், கிருபை தருகின்றார். பாவி நான் என்றாலும் தள்ளி விடாமல் பாதுகாக்கின்றார், கிருபை தருகின்றார். இயேசு நேசிக்கிறார், அவர் அன்பாய் நேசிக்கிறார். இயேசு நேசிக்கிறார், அவர் அன்பாய் நேசிக்கிறார். அழைத்தேனின் நெருக்கத்திலே அன்போடு செவி கொடுத்தே, ஆபத்து காலத்திலே அரணான துணையானா. அழைத்தேனின் நெருக்கத்திலே அன்போடு செவி கொடுத்தே, ஆபத்து காலத்திலே அரணான துணையானார். ஆத்துமத்தில் என்னை முழு மனதுடன் அரவணைத்தாரே, அன்பை அளித்தாரே. ஆத்துமத்தில் என்னை முழு மனதுடன் அரவணைத்தாரே, அன்பை அளித்தாரே. இயேசு நேசிக்கிறார், அவர் அன்பாய் நேசிக்கிறார். இயேசு நேசிக்கிறார், அவர் அன்பாய் நேசிக்கிறார். மாசற்ற தம் உதிரம் எனக்காக சிலுவையிலே மனதார அளித்தவரை மனம் நோக செய்தேனே. மாசற்ற தம் உதிரம் எனக்காக சிலுவையிலே மனதார அளித்தவரை மனம் நோக செய்தேனே.
மனசாட்சி தீவினை மன்னித்து வாழ்வினை மாற்றி அமைத்தாரே, மகிழ செய்தாரே. மனசாட்சி தீவினை மன்னித்து வாழ்வினை மாற்றி அமைத்தாரே, மகிழ செய்தாரே. இயேசு நேசிக்கிறார், அவர் அன்பாய் நேசிக்கிறார். இயேசு நேசிக்கிறார், அவர் அன்பாய் நேசிக்கிறார். பாவி நான் என்றாலும் தள்ளி விடாமல் பாதுகாக்கின்றார், கிருபை தருகின்றார். பாவி நான் என்றாலும் தள்ளி விடாமல் பாதுகாக்கின்றார், கிருபை தருகின்றார். இயேசு நேசிக்கிறார், அவர் அன்பாய் நேசிக்கிறார். இயேசு நேசிக்கிறார், அவர் அன்பாய் நேசிக்கிறார். Glory be to God. I thank God for this wonderful song. I'm so happy and proud to say that this song was composed by my late uncle F.D. Chelladurai, who happened to compose the song years before for Jesus Calls Ministry. And this song has been also been translated even in Malayalam and Kannada and in Hindi for the glory of God. I thank God for making this happen in our life. இந்த பாடல் அநேக வருடங்களுக்கு முன்பதாக கர்த்தருடைய தாசனாக இருக்கிற என்னுடைய அருமை பெரியப்பா எஃப்ஜி செல்லதுரை அவர்கள் எழுதி இசையமைத்த ஒரு பாடல். இந்த பாடல்கள் மிக அநேக மொழிகளிலே மொழி மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பாடலுடைய பிரதிபலிப்பு பல ஆண்டுகளுக்கு முன்பதாக இதை தெரிந்து கொள்ளும் பொழுது ரொம்ப அருமையாக இருக்கிறது. After a long time I happened to hear the song in Malayalam, Snegam Poovadiyum. And I was shocked that songs can travel this much. இப்படியாக தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய பாடல்கள் இந்த நாட்களிலே இன்னும் பரவி கொண்டிருக்கிறது. ஒரு காரியத்தை பார்க்கும் பொழுது ரொம்ப அருமையாக இருக்கிறது. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இன்னும் பல பாடல்களை கர்த்தர் தன்னுடைய தாசர்கள் மூலம் ஏற்றி அதை அவர் மற்றவருடைய பிள்ளை ஜனங்களின் மூலமாக துதிக்கும்படியாக கிருபை செய்வார். May God compose many songs through his children, and may God use his children and people mightily to sing and glorify God. Amen. Today's responsible psalm is Psalm 21, verses 1 to 13. Please read and get the God's blessings for you and your family. சங்கீதம் மாறி மாறி வாசிக்கும் சங்கீதம் 21 அதிகாரம் 1-13 எடுத்தவர்கள் வாசித்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறேன். In thy strength the king rejoices, O Lord, and in thy help how greatly he exults. Thou hast given him his heart's desire, and hast not withheld the request of his lips. For thou dost meet him with goodly blessings. Thou dost set a crown of fine gold upon his head. He asked life of thee, thou gavest it to him. Length of days forever and ever. His glory is great through thy help. Splendor and majesty thou dost bestow upon him. Yea, thou dost make him most blessed forever. Thou dost make him glad with the joy of thy presence. For the king trusts in the Lord, and through the steadfast love of the Most High, he shall not be moved. Your hand will find out all your enemies. Your right hand will find out those who hate you. You will make them as a blazing oven when you appear. The Lord will swallow them up in his wrath, and fire will consume them. You will destroy their offspring from the earth, and their children from among the sons of men. If they plan evil against you, if they devise mischief, they will not succeed, for you will put them to flight. You will aim at their faces with your bows. Be exalted, O Lord, in thy strength. We will sing and praise thy power. Amen. Glory be to God. May God bless the family who happened to read it. May God fulfill the faith in their life. May God restore all that they have lost. May God
Make them redeem all that they have, all they deserve, and all that they need in their life. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை வாசித்த அருமையான குடும்பத்தாரனுடைய வாழ்க்கையிலே விசுவாசத்தை கர்த்தர் இன்னும் ஸ்திரப்படுத்துவாராக. கர்த்தர் இன்னும் அவளை தெரிந்து கொண்டு அருமையான காரியங்களை அவர் மூலமாக செய்வாராக. கர்த்தர் இன்னும் பயன்படுத்துவாராக. அவர்கள் எழுந்து எல்லாம் அவர்கள் மீட்டுக் கொள்ள முடியாத விசுவாசத்தினுடைய ஒரு அளவை கர்த்தர் அவர்கள் வாழ்க்கையில் நிலைநிறுத்துவாராக. ஆமென். Glory be to God. It's a known English song. I always adore and love this song whenever I sing, because today we are living, we are in the God's mercy, but the past that we happen to live, it was totally a sinful life. We are the vilest sinners, but God happened to restore everything in our life what we require. பாவியாக இருக்கக்கூடிய நம்மை ஒரு காலத்திலே நாம் அப்படி இருந்தோம் என்று கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார், மையப்படுத்தி கொண்டிருக்கிறார், நம்மோடு இருந்து கொண்டு ஆசிரித்து கொண்டிருக்கிறார். ஆனாலும் அந்த பாவமுள்ள வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி போட்டிருக்கிறார், மன்னித்து மறுவாழ்வளித்திருக்கிறார். இந்த பாடலை பாடும் பொழுதெல்லாம் அந்த நினைவு எனக்கு வந்துவிடும். சேர்ந்து பாடுவோம் ஒரு ஆங்கில பாடல். Let's sing an English song and glorify God. God has redeemed from all sins. Let's sing and glorify God. தேவனுடைய வல்லமையை பெற்றவர்கள், அசுரத்தை பெற்றவர்களாய் மையப்படுத்துவோம். Come ye sinners, lost and hopeless, Jesus' blood can make you free. For he saved the worst among you, when he saved a wretch like me. And I know, yes I know, Jesus' blood can make the vilest sinner clean. And I know, yes I know, Jesus' blood can make the vilest sinner clean. To the faint he giveth power, through the mountains makes a way, findeth water in the desert, turns the night to golden day. And I know, yes I know, Jesus' blood can make the vilest sinner clean. And I know, yes I know, Jesus' blood can make the vilest sinner clean. In temptation, he is near thee,
holds the powers of hell at bay, guides you to the path of safety, gives you grace for every day. And I know, yes I know, Jesus' blood can make the vilest sinner clean. And I know, yes I know, Jesus' blood can make the vilest sinner clean. He will keep thee while the ages roll throughout eternity. Through the earth end and hell rages, all must work for good to thee. And I know, yes I know, Jesus' blood can make the vilest sinner clean. And I know, yes I know, Jesus' blood can make the vilest sinner clean. And I know, yes I know, yes I know, Jesus' blood can make the vilest sinner clean. And I know, yes I know, Jesus' blood can make the vilest sinner clean. Let's sing one more time. And I know, yes I know, Jesus' blood can make the vilest sinner clean. And I know, yes I know, Jesus' blood can make the vilest sinner clean. Hallelujah. Jesus' blood can make the vilest sinner clean. He is ready to do everything in your life when you trust in Him. All those curses and all those problems and temptations which toils you, which worries you, it will be released when you have the faith in Him. விசுவாசத்தினாலே நீங்கள் அனைத்தையும் பெற்றுக்கொள்ள முடியுமே தவிர உங்களுடைய சுய பலத்தினாலேயோ உங்களுடைய சுய எண்ணத்தினாலேயோ சுய திட்டத்தினாலேயோ பெறவே முடியாது. கர்த்தர் உங்களுடைய பாவங்களை மன்னிக்க காத்திருக்கிறார். அவரிடத்திலே நாம் இருக்கும் பொழுது, விசுவாசத்தை நாம் முன்னிறுத்தி வைக்கும் பொழுது கர்த்தர் அனைத்து கால வாழ்க்கையில செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. Glory be to God. நீதிமொழிகள் 4:23 எடுத்தவர்கள் தேவமகிமைக்கு என்று வாசித்து அதனுடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கும் பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறேன். Proverbs chapter 4:23. Please read and get the God's blessings for you, for your family and your life. Amen. Keep your heart with all vigilance, for from it flow the springs of life. Amen. Amen. Hallelujah. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். Amen. May the good Lord bless the family. May God deliver them from whatever the temptations and problems and situations that they're facing right now. Let the blood of Jesus pass over them, cover them, clean them, cleanse them. Let the good Lord Jesus bless them and make a fresh new path in their life. Amen. தேவன் அவருடைய வாழ்க்கையிலே
தம்முடைய ரத்தத்தை ஊற்றி கழுவி சுஸ்தப்படுத்தி பலப்படுத்தி அவர்கள் சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளிலிருந்து கர்த்தர் அவர்களை காத்து வழிநடத்தி பலப்படுத்தி ஆசீர்வதித்து புது பாதையை அவர்கள் வாழ்க்கையில உண்டு செய்வாராக. ஆமென். ஹல்லேலூயா. God bless his words. கர்த்தர் வாசலை ஆசீர்வதிப்பாராக. மூன்றாவது பாடல் ஒரு தமிழ் பாடல், சேர்ந்து பாடுவோம். இந்த பாடல் தமிழிலையும் மலையாளத்திலையும் இருக்கும். என்னோடு சேர்ந்து பாடும்படியாக அன்போடு அழைக்கிறேன். This song is there in Tamil as well as in Malayalam. It's a known song. Let's sing and glorify God and praise his name. யெகோவாயீரே தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வம், உன் தழும்புகளால் சுகமானோ. யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவை எல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவை எல்லாம் சந்திப்பீர். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா எலோஹிம் சிருஷ்டிப்பின் தேவனே, உம் வார்த்தையால் உருவாக்கினீ. யெகோவா பரிசுத்தர் உன்னத நீரே, உம்மை போல் வேறு தேவன் இல்லை. யெகோவா ஷாலோம் உம் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்திலே. யெகோவா ஷாலோம் உம் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்திலே. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. A wonderful God that we serve, a wonderful God that we adore. ஒரு வல்லமையுள்ள தேவனை நாம் ஆராய்த்துக் கொண்டிருக்கிறோம், ஒரு மகிமையுள்ள தேவனை நாம் ஆராய்த்துக் கொண்டிருக்கிறோம். சேர்ந்து துதித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Let's praise together. இயேசுவே நீரே என் ஆத்ம நேசர், என்னில் எவ்வளவு அன்பு கூர்ந்தீர். என்னையே மீட்க உம்மையே தந்தீர், உம் அன்பிற்கு இணையில்லையே. என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வே. நீரே என்றென்றும் போதும், என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வே. நீரே என்றும் போதும். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. Let's sing in Malayalam and praise God. இந்த பாடலை மலையாளத்திலே பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். மொழிகளை கற்றுக்கொண்டிருக்கிறோம் தேவனை துதிப்பதற்கு. ஸ்தோத்திரத்தோட சொல்லுவோம். We've been learning languages to glorify God. Let's praise God together. யெகோவா எலோஹிம் சிருஷ்டாவாம் தெய்வம்,
நின் வஜனத்தால் உலவாயெல்லாம் யெகோவா எல்யோன் அத்துன்னதன் நீ நின்னை போல் மட்டுமாறுமில்லா யெகோவா ஷாலோம் என் சமாதானம் നൽകി നിൻ ശാന്തി എന്നിൽ യഹോവா ஷாலோம் என் സമാധാനം നൽകി നിൻ ശാന്തി എന്നിൽ നീ മാത്രം മതി നീ മാത്രം മതി നീ മാത്രം മതി എനിക്ക് നീ മാത്രം മതി നീ മാത്രം മതി നീ മാത്രം മതി എനിക്ക് യഹോവാ എലോഹിം സൃഷ്ടാവാം ദൈവം നിൻ വചനത്താൽ ഉലവായെല്ലാം യഹോവാ എല്യോൻ അത്യുന്നതൻ നീ നിന്നെ പോൽ മറ്റുമാറുമില്ല യഹോവാ ഷാലോം എൻ സമാധാനം നൽകി നിൻ ശാന്തി എന്നിൽ യഹോവா ഷാലോം എൻ സമാധാനം നൽകി നിൻ ശാന്തി എന്നിൽ നീ മാത്രം മതി നീ മാത്രം മതി നീ മാത്രം മതി എനിക്ക് നീ മാത്രം മതി നീ മാത്രം മതി നീ മാത്രം മതി എനിക്ക് ஹல்லேலூயா ஆமென் அவர் மாத்திரம் போதும் நம் வாழ்க்கையிலே என்ன பிரச்சனைகள் வந்தாலும் என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் அவர் பார்த்துக் கொள்வார் முழுவதுமாக இந்த உலகத்தையோ மனுஷரையோ நம்பாமல் நம்முடைய சூழ்நிலைகளையோ காரணங்களையோ நம்பாமல் நாம் இருக்கும் பொழுது தேவன் அபிரிவிதமான ஆசீர்வாதங்களை ஆஸ்வதிக்கிறார் விசுவாசத்தின் அடிப்படையிலே சொல்லுகிறேன் out of faith out of experience in faith I'm telling you my dear brothers and sisters whatever might be your situations in your life whatever is making you weep and cry whatever is troubling you whatever is dragging you when you put your faith in Christ he does everything you need not even ask you just need to have faith your situations your circumstance your problems your temptations is going to change everything around you amen and amen hallelujah may the good Lord bless the song கர்த்தர் தாமே இந்த பாடலை ஆசீர்வதிப்பாராக may God bless the one who composed and wrote for the glory of God may God bless the family இந்த பாடலை எழுதின பக்தன் அவருடைய குடும்பத்தையும் கர்த்தர் மென்மேலுமாக ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக amen the gospel book of Luke chapter 6 verse 45 please read and get the God's blessings for you and your family in all situations லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 45 வசனம் இந்த வசனத்தை வாசித்து இதனுடைய ஒரு ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையில எல்லா சூழலிலும் பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறேன் நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான் பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான் இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும் A good man out of the good treasure of his heart bringeth forth that which is good, and an evil man out of the evil treasure of his heart bringeth forth that which is evil. For of the abundance of the heart his mouth speaketh. Amen. Glory be to God. Hallelujah. Amen. Amen. May the good Lord bless the family. May God lead them. May God make them to overcome all the tornadoes and all the hurricanes, all the storms and all the cyclones. May God be along with them. May God make them stand firm. And may God bless them and lead them and guide them. Amen. பெரிய ஆழியிலிருந்தும் பேரலைகளிலிருந்தும் வருகிற பிரச்சனைகளிலிருந்தும் வரக்கூடிய புயல் வரக்கூடிய
உயர்ந்த அலைகளிலிருந்து கர்த்தர் இந்த குடும்பத்தினை எல்லா பிரச்சனையிலிருந்து மீட்ட காத்து இவர்களை ஸ்திரமாய் வைத்து பலப்படுத்தி வழிநடத்தி ஆசீர்வதித்து எடுத்துக்காட்டாக வைப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. May God bless his words too. நல்ல தேவனை ரசனை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். 4வது பாடல் சேர்ந்து பாடி தேவனை துதிப்போம். Let's sing the 4th song and praise God. His words in the form of verses, Bible verses or songs, as we are praising, we are increasing our immunity, we are increasing the strength, we are increasing our spiritual strength in us. இந்த வசனங்கள் மூலமாக பாடல் மூலமாக பாடுகிற பாடல் அனைத்தின் மூலமாக தேவனுடைய ஒரு வல்லமையும் சத்துவத்தையும் பலத்தையும் நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். சரீர பிரகாரமாக மன ரீதியாக நம்முடைய வாழ்க்கையிலே அனைத்து பிரச்சனையும் நாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வர விசுவாசத்திலே தேவனை நோக்கி பார்த்து பாடி மையப்படுத்துவோம். Let's sing with faith and worship God. Only by grace can we enter. Only by grace can we stand. Not by a human endeavor, but by the blood of the Lamb. Into your presence you call us to come. Into your presence you draw us, and now by your grace we come. Lord, if you mark our transgressions, who would stand? Thanks to your grace we are cleansed by the blood of the Lamb. Lord, if you mark our transgressions, who would stand? Thanks to your grace we are cleansed by the blood of the Lamb. And into your presence you draw us, now by your grace we come. Only by grace can we enter. Only by grace can we stand. Not by our human endeavor, but by the blood of the Lamb. Into your presence you call us to come. Into your presence you draw us, now by your grace we come. Lord, if you mark our transgressions, who would stand? Thanks to your grace we are cleansed by the blood of the Lamb. Lord, if you mark our transgressions, who would stand? Thanks to your grace we are cleansed by the blood of the Lamb. And into your presence you draw us, now by your grace we come. Only by grace we can enter, only by grace we can stand. Not by our might, not by our power. It's purely by his presence we lead. உண்மையாகவே அவருடைய இரக்கத்தின் வாயிலாக, அவருடைய கிருபையின் வாயிலாக நாம் நின்று கொண்டிருக்கிறோம். நம்முடைய சொந்த முயற்சியிலையோ சொந்த வல்லமையிலையோ
நம்முடைய வெள்ளத்திலோ அல்ல. கர்த்தர் தாமே இந்த பாடலை ஆசீர்வதிப்பாராக. May God bless this song. The next reading, it's taken from the book of Proverbs chapter 13 verse 3. Please read and get the God's blessings for you and your family. நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் எடுத்தவர்கள் வாசித்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறேன். He that kept his mouth kept his life, but he that opened wide his lips shall have destruction. Amen. தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான், தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கம் அடைவான். Glory be to God. May God bless the family who happen to read it. May God lead them. May God be along with them and help them in all their problems, financial problems, and all the distress and pressures, and all the problems that they face because of there is no peace in the family. May God be along with them and lead them and guide them. சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே கர்த்தர் சமாதானத்தை கட்டளையிடுவாராக. அவருடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் வெகுவாய் ஆண்டவர் ஆசீர்வதித்து அவருடைய பிரச்சனைகளிலிருந்து கர்த்தர் வல்லமையாக பாதுகாப்பாராக. Amen. Glory be to God. Testimony time. It's time for you to share testimonies. It could be a little testimony or a bigger testimony, a small or a big, but it is a testimony to glorify God. The more that you do, God is just seeing, and God is going to answer your prayers because He knows that you are going to testify later of what the miraculous and magnanimous things that He's going to do in your life. உங்கள் வாழ்க்கையிலே நடந்த காரியங்கள் சிறியதோ பெரியதோ, சின்ன காரியமோ பெரிய காரியமோ, சாதாரண விஷயமோ பெரிய விஷயமோ, எதிர்பார்க்காத விஷயமோ எதுவாக இருப்பினும் நீங்கள் சொல்லும் பொழுது தேவனும் உங்கள் வாழ்க்கையில் அதிகமான வல்லமையுள்ள காரியங்களை செய்ய முற்படுவார். அவருக்கு தெரியும் அவர் செய்கிற இந்த அற்புத நிமித்தமாக நீங்கள் சாட்சி பகிர்கிறீர்கள் என்று. ஆனால் உங்கள் சாட்சிகளை நீங்கள் தயங்காமல் நீங்கள் சொல்லும்படியாய் அன்போடு அழைக்கிறேன். Please do not feel shy to share your testimonies. Testimony time, சாட்சியின் நேரம். All praise and glory to God. I thank God for keeping us safe and alive till this moment. நான் லாஸ்ட் வீக் இது ஒரு என்னோட சாட்சியோட ரெப்பிட்டேஷன் தான். ஸோ லாஸ்ட் வீக் நான் சொல்லியிருந்த மாதிரி there happened to be a situation in my family where we would have been forced to sell our house. வேற ஒருத்தவங்களோட தேவைக்காக we had no other go out of that situation. நாங்க கண்டிப்பா எங்க வீட்டை விற்கக்கூடிய சூழ்நிலைக்கு almost were forced to. And the point is, my father doesn't have any earning right now. So அந்த வீட்டு நம்பி தான் நாங்க இருக்கோம். ஸோ நாங்க வீட்டுல ரொம்ப சீரியஸா they almost confirm. ஸோ அடுத்து எங்க வீடு பார்க்கலாம், அடுத்து என்ன பண்ணலான்ற அளவுக்கு அப்பா அம்மா ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, எல்லாமே பண்ண. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு. it was more than being a prayer, it was just like a conversation with God. I just asked God, எஸ்வா உங்களுக்கு எல்லாமே தெரியும், என்ன நடக்குதுன்னு தெரியும், எங்க நிலைமை என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ if this thing happens, what next எனக்கு தெரியாது, நீங்க பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ஸோ பை காட்ஸ் கிரேஸ் அந்த ஒரு விஷயம் நடக்காம போச்சு. ஒரு பெரிய ஒரு விஷயத்துல இருந்து எங்களை ஆண்டவர் காப்பாத்தினார். மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு இன்னைக்கு மீட்டிங் ஆரம்பிக்க ஒரு 2 நிமிஷம் முன்னாடி, ஹார்ட்லி ஒரு 2-3 minutes before, I happened to hear a news from my mother. அது என்னன்னா, we heard that அந்த ஒரு இது நாங்க வீடு விற்கிற ஒரு நிலைமையில இருக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா we started hearing that so many people were behind this. நாங்க யாரெல்லாம் ரொம்ப நம்பினோமோ, யாரெல்லாம் எங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்கன்னு நினைச்சோமோ, all were waiting for this thing to happen so that we will sell the house and go down. அது கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ நிறைய பேர் கேட்கும்போது கஷ்டமா இருந்துச்சு, ரொம்ப நம்ம இவங்க கூட இப்படி இருந்தாங்களான்னு சொல்லிட்டு. பட் இன்னைக்கு கூட எங்க அம்மா சொன்ன ஒரு காரியம் அந்த ஃபேமிலி கிட்ட இருந்து நாங்க எக்ஸ்பெக்டே பண்ணல. பட் we just heard, even they were very ready. they were ready. எங்க அப்பா பேர் சொல்லி, கன்ஃபார்ம் இவன் மேலதான் எல்லாம் கடன் விழப்போகுது, இவன் தான் எல்லாத்தையும் கட்டுற மாதிரி இருக்கும், கன்ஃபார்ம் இவன் வீட்டை வித்துருவாங்க, இவங்க இருக்க வீடு போகுது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஃபேமிலி நம்ம கிட்ட வந்தா ஏதோ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோம், பாத்துக்கலாம், அவ்வளவுதான், மத்தபடி கன்ஃபார்ம் இவனுக்கு போறான், முடிஞ்சு இவன் கதைன்ற மாதிரி இந்த ஃபேமிலி பேஜ்ல இவங்க வரைக்கும் இந்த ஒரு விஷயம் போகும் நாங்க நினைச்சு கூட பாக்கல. ஐ ஜஸ்ட் டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் நேம், பட் இவங்க வரைக்கும் கூட போகும் நினைச்சு கூட பாக்கல. ஐ ஜஸ்ட் ஃபெல்ட், கண்ணுக்கு தெரிய இவ்வளவு விஷயம் எங்க குடும்பத்தை சுத்தி நடந்திருக்கு. பட் God was so merciful to us. He has taken our battle. He has won our battle.
நாங்க இத்தனைக்கும் நாங்க எதுவுமே பண்ணல. எங்க சைடுல இருந்து இல்ல எங்க அப்பா அம்மாவோ அவங்க இந்த ஒரு விஷயம் நடக்கும் போது இதை எப்படி ஸ்டாப் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறது. தேவ வாரி ஐயோ இப்படி நடந்துச்சுன்னா அடுத்து என்ன பிளான் பண்றது மாதிரி ரொம்ப மோசமா. லைக் லாஸ்ட் வீக் மை ஹவுஸ் வாஸ் சோ டேம் டிஸ்டர்ப். அப்பா அம்மா சரியா தூங்கல, என்ன பண்றது அப்படி போயிட்டு இருந்தாங்க. ஐ ஜஸ்ட் வண்டர்ட் எவ்வளோ பெரிய ஒரு கண்ணுக்கு தெரியாத இத்தனை பேர், இவ்வளோ எனிமீஸ், இவ்வளோ பேர் இருந்தாலும், இவ்வளோ டிராப்ஸ் இருந்தாலுமே ஆண்டவர் எங்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு வார் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. எவ்வளவு பெரிய ஒரு சுச்சுவேஷன் எங்களை காப்பாத்தி எங்களை மீட்டு எங்களை பத்திரமா ஆசீர்வாதமா வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு மீட்டிங் 2 minutes முன்னாடி கேட்கும் போது I just again and again felt the promise of God. So I want to praise and glorify God for saving me and my family and winning this war for us. All praise and glory to God. Thank you, sir. Hallelujah. Glory be to God. I would like to give a small information to you people regarding this testimony. Just because the sister happened to accept Christ and she secretly happened to believe in God and clinging on to him, seeking him in every situations. ஒரு சின்ன பிரச்சனைனா இவங்க இருக்கிற வீட்டை இவர்களுக்கு அந்த முழு வீடுமே இவங்களது. அதில் நிறைய டெனன்ட்ஸ் இருக்கிறாங்க, இவங்க தான் லேண்ட் ஓனர்ஸ். இதில் தெரிந்தோ தெரியாமலோ இவங்க அப்பா என்ன பண்ணிட்டாரு, ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாரு, இந்த ஷேர் அவங்க வீட்டில் இருக்கிற இன்னொரு சிஸ்டருக்கும் அதில் பங்கு இருக்குன்னு. ஸோ அவங்களுக்கு ஏற்கனவே இன்னொரு வீடு இருந்து இந்த இதில் இவர் ஏமாற்றி கையெழுத்து வாங்கிட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அவரும் இதை ரொம்ப அனுசரணை எடுத்துட்டு போயிட்டாரு. அண்ட் ஹீஸ் such a nice person. He helps everyone when they come and say I need help financially. இப்படி ஒரு காலகட்டத்தில் இருக்கும் பொழுது this year's election and there was a situation that they need this house to be sold, and from that money the election campaign should go on. And as you know, the sister's father is not having his business anymore. He sold his business, he gave it off, and he just earning only from the rent. And you know, during the pandemic situation, he also refused to collect the rent for 3-4 months from his tenants. Such a good-hearted person. But the situation arrives, and there was a situation, the other 2 daughters of him are still studying. So the family is relying only on the rent which is coming from the house. பட் இப்படி ஒரு காலகட்டத்தில் இருக்கும்போது இந்த வீட்டை வைக்கணுன்றப்போ என்கிட்ட இவங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி இருக்கு, நீ ஜோம் பண்ணமா ஆண்டவர் நடத்துவாருன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் ஆண்டவர் ரொம்ப அருமையாக நடத்தி கொடுத்தாரு, அருமையான காரியங்களை நடத்தி கொடுத்துருக்காரு. எந்த அளவுக்குன்னா அந்த ஒரு எலெக்ஷன்ல சீட் கிடைக்காம இந்த வீடை விற்காம கர்த்தர் காப்பாற்றி கொடுத்துருக்காரு. எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் பாருங்களேன். ஒருவேளை இந்த வீடு விற்றுருந்தாங்கன்னா 6 கோடிக்கு போயிருக்கும். ஆனால் அதில் வரக்கூடிய எல்லா லாபத்தையும் அந்த எலெக்ஷன் கேம்பெயின் இருந்திருக்கும். இவங்களுக்கு வீடு இல்லாமல் இருந்திருக்கும், பிஸ்னஸ் இல்லாமல் இருந்திருக்கும், அநேக பிரச்சனைகள் இருந்திருக்கும். ஒரு ஜெபம் ஆண்டவர் நோக்கி செய்தார்கள். இன்றைக்கு இந்த சகோதரி நிமித்தமாய் கர்த்தர் அந்த குடும்பத்தை காப்பாற்றிருக்கிறார். அந்த வீடை விற்க முடியாமல் விற்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இல்லாமல் இன்னைக்கு கர்த்தர் அவங்களோட இருக்கிறார். அந்த வீட்டை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் உணவு கொடுத்துருக்கிறார், எல்லாம் கொடுக்குறார். அருமையான தேவன் நல்ல காரியங்களை நாம் கேட்கும் பொழுது நல்ல காரியங்களை நமக்கு வாழ்க்கையில கொடுக்கிறார். This is what today's sermon is going to be. When you ask the right words comes from your heart, God answers it. So this is a testimony to glorify God, because truly it is not easy. No man can just think like that. No one can help. எந்த ஒரு ஆளும் உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ரொம்ப அழகாக நடத்திருக்கிறார். இதை அவங்க சாட்சியா சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த வீட்டை உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்காரு, கேட்டதெல்லாம் கொடுக்குறாங்க. I request sister to pray for their parents as well as their sister, for them to be coming more closer to God, and God should save them. ரட்சிப்பினுடைய ஒரு பெரிய ஒரு பாக்கியத்தை அவர்கள் பெற வேண்டும், ரட்சிப்படைய வேண்டும். தேவன் அவர்களுக்கு முழுமையாக அவர்கள் வாழ்க்கையிலே இடம்பெற வேண்டும் என்று கர்த்தர் உணர்த்தி கொண்டிருக்கிறார். Please sister, pray for your father and mother and your sister, and also others please pray for sister over here. இந்த சகோதரிக்காக நீங்கள் ஜெபிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தனிப்பட்ட ஜெபத்திலையும் குடும்ப ஜெபத்திலையும் மென்மேலும் அந்த முழு குடும்பம் ரட்சிக்கப்படும்படியாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God was glorified in this testimony. Any more testimonies to glorify God? Please share it. வீடு
Sister Smiley, we are unable to hear you. Praise the Lord. Hallelujah. Can you hear me now? Yeah, little feeble. Hello. Yeah, yes. Now we are able to hear you. வருஷாவை போலவே எனக்கும் வீட்டை குறித்து ஒரு சாட்சி இருக்கு. ஸோ கடந்த ஒரு 10 நாட்களாக ரொம்ப ரொம்ப அதிகப்படியான பண நெருக்கடி. ஸோ கடந்த 2 மாதங்களா நடந்துகிட்டு இருக்கிறது எல்லாமே அப்பப்போ நான் சொல்றேன். இந்த சூழ்நிலைகள் ரொம்ப டைட்டு. ஐ கேம் டு அ பாயிண்ட், ஐ டிசைடட் வீட்டை வித்துடலாம். இந்த வீட்டினுடைய இஎம்ஐக்கு தான் என்னுடைய மோஸ்ட் ஆஃப் த சேலரி இஸ் கோயிங். ஸோ வீடை வித்துடலாம். வீடுனால தான் எவ்வளோ கஷ்டம், அந்த இஎம்ஐ மட்டும் இல்லைன்னா எனக்கு இவ்வளோ பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சிட்டே இருக்கேன். ஆக்சுவலாக ஒரு 2 மாதத்துக்கு முன்னால் என்னுடைய வீட்டில் நிறைய வசனமாக இருக்கும். வீடு டெடிகேட் பண்ணும்பொழுது கிஃப்ட் வந்த வசனங்கள் எல்லாமே வந்துட்டு பெரிய ஃபோட்டோ ஃப்ரேம்ஸு. நான் ரொம்ப நாளாக நாங்கள் தூங்குற ரூமில் நான் ஒரு வசனம் மாட்டி வச்சிருக்கேன். ஒரு 2 months ago வீடை ஹை டஸ்ட்லாம் பண்ணும்பொழுது அதுக்கு பின்னால் நிறைய டஸ்ட் இருந்த வசனத்தை எடுத்துட்டு அதை கிளீன் பண்ணிட்டு வேற இடத்துல மாட்டிட்டு வேற ஒரு வசனத்தை எடுத்து நான் இந்த ரூம்ல நான் மாட்டினேன். அது தினமும் படிக்கிற வசனம் தான். ரூம்குள்ள வரும்போதெல்லாம் அது கண் எதிர்க்கே இருக்கும், அது பார்க்குற வசனம் தான். இதை நான் யோசிச்சுட்டே வரேன். வீடு பேசாம விற்கிறதுக்கு எதனா பண்ணலாமா, எதனா அரேஞ்ச் பண்ணலாமா, இவ்வளோ ஒரு கஷ்டமா இருக்கே, என்ன பண்றதுன்னு தெரியலையே யோசிச்சுட்டே உள்ள வரேன். அந்த வசனம் என்னன்னு பாத்தீங்கன்னா, என் ரூம்ல இருக்கிற வசனம், இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். சங்கீதம் 132:14. சாம் 132:14. இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசப்படுவேன். இந்த வசனத்தை எனக்கு கொடுத்தது வந்து மை காட் மதர். I will be 45 years in a few months from now. நான் பிறந்ததுல இருந்தே எனக்காக ஸ்பெஷல் கேர் எடுத்து என்னுடைய எல்லா நேரத்தையும் அவங்க எனக்கு whenever I had required a moral support, she has been there. அவங்க எனக்கு கொடுத்த வசனம் இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். இந்த வசனம் வந்து she did not come for my house dedication. ஏன்னா அந்த டைம்ல she was with her daughter in the US. நான் டெடிகேஷன் முடிச்சு ஒரு 2 மாசம் கழிச்சுதான் நான் வீட்டுக்கு வந்தேன். நான் வந்ததுக்கு அப்புறம் I think a month later she came and visited. She blessed us. She gifted this Bible verse for us. அது இங்கதான் இருக்கு. அப்போ ஆண்டவர் நமக்காக ஒரு திட்டம் வச்சிருக்காரு. வருஷா சொல்லும் போது அதை தான் நான் நினைச்சேன். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். நமக்கு எல்லாருக்கும் கிட்டத்தட்ட we are all facing same kind of problems. நம்மளோட விசுவாசம் கொண்டு போகும்போது, நமக்கு விசுவாசம் குறைஞ்சு போகும்போது, இதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது, let me take things in my hands and let me solve it அப்படின்னு நினைக்கும் போது ஏதோ ஒரு வழியில ஆண்டவர் நமக்கு ஆறுதல் சொல்றாரு. அந்த பெரிய ஒரு ஸ்டெப்பை நான் எடுத்து வைக்க கூடாது. எனக்கு அந்த வசனத்தை ஆண்டவர் சொல்லி, இது ஏன் இடம், ஏன்னா நான் இந்த வீடை குறித்து நான் ஜாம் பண்ணும் போதெல்லாம் என்னுடைய குடும்பத்திலையும் நான் கவித்த விஷயம், ஆண்டவர் இது நீர் கொடுத்த வீடு, நீர் வாசம் பண்ற வீடு, இந்த குடும்பத்தின் தலைவரும் தகப்பனுமா நீங்க இருக்கீங்க, எல்லாத்தையும் நீங்க பாத்துக்கோங்கன்னு தான் ஜாம் பண்றோம். ஆனா பிசாசு நம்மளை போட்டு அந்த ஒரு 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 ப்ரெஷருக்குள்ள அவன் தள்ளி என்ன பண்றதுன்னு தெரியாம, ஏதாவது ஒரு அவுட்லெட் கிடைக்குமா, ஏதாவது ஒரு விண்டோ, ஏதாவது ஒரு டோர் ஓப்பன் ஆகுமா, இது வழியா நம்ம தப்பிச்சு எஸ்கேப் ஆகிறதுக்கு முடியுமா அப்படின்னு பிசாசு நம்மளை யோசிக்க வைக்கும் போது we go to all the extremes of doing things that we are not supposed to do, that what God does not expect us to do. அந்த மாதிரி யோசிக்கும் போது ஆண்டவர் இப்படி ஒரு வசனத்தை எனக்கு காட்டினாரு. ஸோ நிச்சயமா ஆண்டவர் வந்துட்டு எவ்வளோ தேவைகள் இருந்தாலும், லைக் ஐ மென்ஷன் லாஸ்ட் வீக், ஐ ஹேட் அ கமிட்மெண்ட் விச் ஐ டிட் நாட் ஃபுல்ஃபில். ஆனாலும் கர்த்தர் என்னோடு கூட இருந்தார். நீ மட்டும் காத்தார், இனிமேலும் காப்பார், தொடர்ந்து காத்து கொள்வார். விசுவாசம் இருக்குது. ஏன்னா என்னுடைய நம்பிக்கையும் சரி விசுவாசமும் சரி கண்மலையாகிய கிறிஸ்துவில் தான். மை ராக், மை கம்ஃபர்ட், மை ஃபோர்ட்ரஸ். ஏன்னா யாரையும் நம்பி நான் இந்த வீடு வாங்குறேன், யாரையும் நம்பி நான் எதுக்குள்ளேயும் இல்லை. ஒரு எவ்ரி ஸ்டெப் ஆஃப் மை வே, ஒரு விஷயமும் இட் இஸ் ஆல்மோஸ்ட் 14.5 years since I got married. நான் என்ன நம்பியோ, என் உழைப்பு நம்பியோ, என் கணவரை நம்பியோ, அவர் உழைப்பு நம்பியோ, யாருன்னா எனக்கு வருவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க, என்னை தூக்கி நிற்குவாங்க, என்னை சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்லாம் நான் நம்புறேன். ஆண்டவரே உமக்கு எது சித்தமோ அதை செய்யுங்க,
உமக்கு சித்தமானா இதை செய்யுங்க, நீர் நடத்துகிறபடி நீர் நடக்கும் அப்படின்ற ஒரு நாளே ஆண்டவர் கரத்துல நான் கொடுத்திருக்கேன். எந்த விதமான நம்ம தப்பு பண்ணும்போது கூட ஆண்டவர் எவ்வளவு அழகா நம்ம கிட்ட பேசுறாருன்றதுதான். நம்ம அவர் சொல்லி கொடுக்குற விஷயத்துல இருந்து அவர் நமக்காக வச்சிருக்கிற ஆசீர்வாதங்களை இழந்துடக்கூடாது. தெர் ஆர் சர்டன் திங்ஸ். அது டைரக்டாவே எனக்கு இந்த வசனம் வந்துட்டு இந்த வீட்டுக்கு நான் வந்து 5 வருஷம் ஆகுது, 4.5 வருஷம் ஆகுது. இந்த 4.5 வருஷத்துல இந்த வசனம் என் வீட்டுல தான் இருக்கு. ஒரு முறை வீடை கிளீன் பண்ணும் போதும், ஹைடஸ் பண்ணும் போதும், ஐ கீப் ரீஅரேஞ்சிங் இட். அந்த வீடை சுத்தி சுத்தி தான் இந்த வசனம் மாட்டிக்கிட்டு இருக்கேன். பட் எனக்கு இந்த தாட் வரும்போது கரெக்டா இந்த வசனம் என் கண்ணுல மாட்டணும், கண்ணுல படணும். இது ஆண்டவரோட வீடு, இது அவர் வாசம் பண்ற வீடு, இந்த வீட்டினுடைய தலைவர் தகப்பன் அவரா இருக்காரு, அவர் எல்லாத்தையும் பொறுப்பெடுப்பாருன்ற விசுவாசம் எனக்கு. I'm working till about 8:30, 9 o'clock every day in the office. By the time I come home, I'm completely exhausted. ஒரு 2-3 நாளா எனக்கு அப்படி ஒரு டிப்ரெஷன். இவ்வளோ வேலை செய்யறோம். I'm almost spending every bit of energy, every tiny drop of energy. But what is the point? நம்ம சம்பாதிக்கிறது எதுவுமே நமக்கு பத்தலையே அப்படின்னு ஒரு பெருப்பு, ஒரு விரக்தி எல்லாமே இருந்தது. ஆனாலும் படுத்து ஒரு 5 நிமிஷத்துல ஆண்டவர் ஒரு தூக்குதல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது எத்தனை பேருக்கு முடியுதுன்னு தெரியாது, எத்தனை பேருக்கு சாத்தியும் தெரியாது. என்னுடைய விசுவாசம் ஆண்டவர் பார்த்துப்பார். இது கர்த்தருடைய குடும்பம். எனக்கு கிடைச்சிருக்கிறது எல்லாமே ஆண்டவர் கொடுத்தது. இதுல எதையும் நான் இழந்து போகாமல் காத்துக்கொள்றதுக்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்வார் என்று பரிபூர்ண விசுவாசம். Praise be to God. எந்த ஒரு தவறான முடிவையோ அவசரமான முடிவையோ எடுக்கக்கூடாதபடிக்கு கர்த்தரை தடுத்து போட்டதுக்காக கர்த்தரை கோடான கோடி நன்றிகள் ஸ்தோத்திரம். ஆமென். Amen. Glory be to God. A wonderful testimony that you've been hearing on. God is talking to us because the same situation happens in many lives, but God is still rescuing us. God is still saving us. இது அனைவருடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிற காரியத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் தேவன் நம்மளை அழகாய் காப்பாற்றிக் கொண்டிருக்கிற சூழ்நிலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். Hallelujah. Glory be to God. I would like to share a testimony of faith, what happened today. It might be little, but it is something which is so surprise for me. என்னுடைய வாழ்க்கையிலே இன்று நடந்த ஒரு நிகழ்வு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. முதல் விஷயம், இன்று நான் என்னுடைய ஆர்கனைசேஷனுடைய ஸ்கூலினுடைய ஆர்கனைசேஷன் படி நான் என்னுடைய ஐடி ஃபைல் பண்ணக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் இருந்துச்சு. இன்கம் டேக்ஸ்னுடைய ஃபைல் பண்ணக்கூடிய ப்ரொஃபஷனல் அந்த இதெல்லாம் இருந்துச்சு. சரி, நேற்று ராத்திரியிலேருந்து ஒரு பயம். ஏன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆல்மோஸ்ட் 3 எல்ஐசி பாலிசி கட்டல, ஃபேமிலியோடைய ஹெல்த் இன்சூரன்ஸ் அதுவும் லேப்ஸ் ஆகிடுச்சு. என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. சரி, ஆண்டவர் வழி பண்ணுவார். ஆண்டவரே நம்பியிருக்கிறேன், விசுவாசிக்கிறேன், நீர் பார்த்து கொள்ளும். எனக்கு தெரியாது ஆண்டவர் என்ன பண்ண போகிறேன். திடீர்னு யோசித்து பார்க்குறேன், ஒரு ஞானம் கொடுத்தார். And for the past 3 days, my wallet is totally dried. I know by faith I'm running. The first 2 days, yesterday and day before, God just led me somehow. He made me to do everything. So all these things were going on, totally dry. I was thinking what to do. திடீர்னு ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார், சரி ஒரு எல்ஐசி பாலிசி நீ கட்டலாம். அதுக்கு ஏன்னா 2 வந்து எல்ஐசி பாலிசி கட்ட முடியாமல் ரொம்ப லேப்ஸ் ஆகிடுச்சு. அது ரொம்ப ஒரு பெனால்ட்டிலாம் போட்டு நிற்குது, அது கட்ட முடியாது. One thing I can pay out of my credit card. I just said, God, I know that you're a wonder God and you're going to do a miracle. I'm going to pray that pay that one LIC policy premium through my credit card. You will give me something where I can finish the debt. சொல்லிட்டு நான் பண்ண போகிறேன். ஒரு 3 நாளாக ட்ரை பண்ணிட்டு இருந்த விஷயம், முடியாத விஷயம். நேற்று ரொம்ப அழகாக முடிஞ்சது. நேற்று ராத்திரி ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஃபோன் ஆப் மூலயமா பாலிசி பே பண்ணிட்டு வாங்கிட்டேன். சரி, அடுத்து முடிஞ்ச காரியம் என்ன பண்ண போகிறோம். ஒரு பிபிஎஃப் அக்கௌண்ட் இருக்குது. அந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்டில் போயிட்டு அவ்வளோ பணம் இல்லையே, ரொம்ப சின்ன அமௌண்ட் தான் இருக்குது அப்படின்னு போனால் போய் செக் பண்ணுறேன். மெயின் அக்கௌண்ட்லேருந்து சேவிங் அக்கௌண்ட்லேருந்து பிபிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு பணம் போகலை. அங்கேயே அந்த அமௌண்ட் ஃப்ரீஸ் ஆகி நிற்குது. என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன், ஃபோனில் ஆப்பில் ட்ரை பண்ணி பார்க்குறேன், அங்கே போய் அஃபிஷியல்ஸை பார்க்குறேன், முடியல. ஒரு ஜாப் பண்ண ஆண்டவர் உங்களுக்கு சித்தமாக இருந்தால் அதை முடிச்சு கொடுங்க. உடனே ஆண்டவர் ஒருத்தர் மூலியமாக ஹெல்ப் பண்ணார். ஜஸ்ட் லைக் தட் ரொம்ப சிம்பிளாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடிஞ்சது. வாட் எவர் இட் வாஸ் ஃப்ரோசன் ஓவர் தேர் முடிஞ்சது. ஐ டுக் இட் அண்ட் ஐ ரன் டு ஸ்கூல். போயிட்டு ஓப்பனாக போய் சொன்னேன், இது 2 தான் இருக்குது, எங்கிட்ட மெடிக்கல் இன்சூரன்ஸ் கிடையாது, மற்ற 2 பாலிசி கிடையாது, இந்த ஒரு பாலிசி பிபிஎஃப் தான் இருக்குது, வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டேன். நீங்கள் 2 ரிசிப்ட்லாம் கொடுங்க. கொடுத்துட்டு வந்தேன். அவர் சொன்னார், போதும், நான் பார்க்குறேன், என்ன முடியும் நான் பார்க்குறேன், ஜாப் பண்ண ஆண்டரே எனக்கு முடித்து கொடுத்தீர். ஐ தாட் this process would take 2 days, but God just made it everything within 2 hours. முடிஞ்சிடுச்சு.
சரி, இதெல்லாம் யோசித்து ரொம்ப பசி ஆயிடுச்சு. ஐ வாஸ் வெரி ஹங்க்ரி அண்ட் ஐ டோன்ட் நோ வாட் டு டூ. சரி, வீட்டுக்கு போயிடலாமா, சரி டியூஷன்ஸ் இருக்கு, என்ன பண்ணலாம் யோசிச்சுட்டே இருந்தேன். திடீர்னு மை ஃப்ரெண்ட் கால்ட் அப். ஹி செட், வேர் ஆர் யூ? ஐ செட், நான் ஸ்கூல்ல இருக்கேன்ப்பா. சரி, வேலை முடிஞ்சிடுச்சா? முடிஞ்சிடுச்சு. ஓகே, ஜஸ்ட் கம் அண்ட் மீட் மீ. போனேன். என்னுடைய இன்னொரு ஃப்ரெண்டும் இவரும் அங்கே இருக்கிறாங்க. They said, let's go for a lunch. எனக்கு லஞ்ச் போலான பிறகு கொஞ்சம் லேசாக இருந்துச்சு. பிகாஸ் இட் will not be nice if I don't share or if I don't pay from my end. இல்லைப்பா நான் வரல, ஹெசிடேட் பண்ணேன். அட வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனாங்க. போனோம், இதெல்லாம் பண்ணோம். தென் அண்ட் ஐ ஜஸ்ட் prayed, God, I'm hungry, just serve me. இன்றைக்கு இருக்கிற நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்டேன், அதான் சொல்ல முடியும். ஸோ ஹாப்பிலி ஐ வுட் சே. நான் எதிர்பார்க்காததெல்லாம் வந்துச்சு. அண்ட் ஃபைனலி எனக்கு முன்னாடி என்னோட ஃப்ரெண்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு போயிட்டு உடனே பே பண்ணிட்டு வந்துட்டார். ஐ நெவர் நியூ. ஐ ஜஸ்ட் தாட், ஓகே, லெட் மீ பே ஃப்ரம் மை கிரெடிட் கார்டுன்னு எடுக்கிறேன். நான் பேலாம் பண்ணி முடிச்சிட்டேன். இல்லை, I'll share nothing. This is my treat. When you were there, you were giving your treat, and this is my treat. I was shocked to see all the best of dishes that I had today along with my friends with full appetite. சின்ன சின்ன விஷயங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன். ஆண்டவரே, எனக்கு இந்த பாலிசி கட்ட முடியல, ஞானம் கொடுக்குறாரு. ஆண்டவரே, எனக்கு இது கட்ட முடியல, ஆண்டவரே கொடுக்குறாரு. இது டிரான்ஸ்ஃபர் ஆகல, ஆண்டவரே கொடுக்குறாரு. இதே மாதிரி ஆண்டவரே எனக்கு நல்ல சாப்பாடு வேணும், கொடுத்தார். எல்லாத்துக்கும் மேலே ஈவினிங் வர அப்படி ஒரு எலெக்ஷன் கேம்பெயின், அவ்வளோ டைட் டிராஃபிக், எப்படி போகிறதுனே தெரியல. Till 7:15 I was still on the road and there is no sign of me coming home. So this campaign, people are all sitting in the road and blocking and diversion, all these things. I just prayed one thing to God. அன்றைய ஊழியத்தை நீர் கொடுத்திருக்கிறீர், இந்த ஊழியத்தை நான் செய்யும்படியா நான் பத்திரமா வீட்டுக்கு எடுத்து டைம் போங்க அப்படின்னு ஜெபம் பண்ணேன். I don't know how I had way. I found a path. I just came here and there. எல்லா சந்து புதுலையும் போய் all turns and lanes and everything போய் கரெக்டாக வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன். வந்தேன். I just informed the person who has to come from another place crossing my area. Just called and told him, just be careful. It's tight traffic. If you want, you can just start after 10 o'clock. சொல்லி முடிச்சுட்டு வீட்டில் வந்து உட்காந்து I started doing the God's work. I don't know how God gave these songs. I don't know how God made this music. Everything is so possible from His way. இந்த ஒரு நாள் முழுக்க கர்த்தரின் வாழ்க்கையில செய்த நன்மைகளை பார்த்து கொண்டிருக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இதெல்லாம் சாத்தியமா? இதெல்லாம் என்னால முடியுமா? சத்தியமா முடியாது. அப்பதான் யோசித்தேன், கொஞ்சம் விசுவாசம் இருந்தா ஆண்டவர் நம்பி பார்க்கும்பொழுது அவர் அநேக காரியங்களை செய்கிறார். I was just thinking how to just manage my lunch, whether to come home or whether to have something light and just go evening and have. See how even God answers a small kind of a request when you make. So God does not see whether it's a bigger request or a smaller request that you have. He just sees your faith, how much you have the faith in Him. உங்களுடைய விசுவாசத்தினால மட்டும்தான் பார்க்கிறாரு. ஆண்டவரே, எனக்கு இது வேணும், நீர் பார்த்துக்கொள்ளும் நம்ம சொல்லும் பொழுது அவர் ஓடி இறங்கி வந்து உதவக்கூடிய தேவன். If you're just looking out for healing, He is there. If you're just looking out for a help, He is there. A financial support, He is there. Every time. I'm so surprised and shocked to say, for the past 3 days, almost 72 hours, where I could see my wallet is totally dry, but God is still making me to move. நான் போயிட்டு வரதுக்கு வண்டியில் பெட்ரோல் கொடுத்துருக்காரு, எல்லாம் கொடுக்குறாரு ஆண்டவர். எப்படி கொடுக்குறாருன்னு தெரியல. He is providing everything in my life. This is something true, but I have to glorify God. He is still working on me. He makes me what I want to be. He is still working on me. இன்னும் எனக்குள்ள இருந்து அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். I thank and glorify sweet Jesus for the wonderful miraculous things that He has done in my life. அருமையான இயேசு கிறிஸ்துவை என் இரட்சகரை நான் இந்த நேரத்தில் நான் நினைவு கூறுகிறேன். அவர் நாமத்தை மகிமையாக சாட்சியை நான் சொல்லுகிறேன். Amen. Hallelujah. Any more testimonies for the glory of God? Please share it. The little that we share, the little that we don't get, the great that we get, the huge that we get, multitudes. சிறிய சாட்சியாக இருந்தாலும் பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போறோம். Any more testimonies? Glory be to God. Let's sing a thanking song and get into the word of God. நன்றி பாடலை பாடி தேவ செய்திக்கு நாம் கடந்து செல்வோம். Yesterday, today, forever, Jesus is the same. All may change, but Jesus never. Glory to His name. Glory to His name.
Glory to his name. All may change, but Jesus never. Glory to his name. நேற்றும் என்றும் என்றும் மாறார் இயேசு ரட்சகர். எல்லாம் மாறினும் இயேசு மாறார். மகிமையவர்க்கே, மகிமையவர்க்கே, மகிமையவர்க்கே. எல்லாம் மாறினும் இயேசு மாறார். மகிமையவர்க்கே. Hallelujah. Let's close our eyes and look unto God. கண்களை ஆறு முடிதலை நோக்கி பார்ப்போம். Our loving Heavenly Father, we thank you for this wonderful day, O Lord. Everything that you be doing in our life, it is a perfect decision and a plan according to you. Lord, we believe you, we trust you. We're not going to fall. We're not going to be forsaken. We're not going to be left around, and we're not going to be ashamed. நிச்சயமாக ஆண்டவரே, உம்முடைய முடிவு எங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படும், தீர்க்கமாக வெளிப்படும், நன்மையாக வெளிப்படும். ஆண்டவரே, இந்த நாளிலே நான் கற்றுக்கொள்கிற இந்த பாடங்களை எங்கள் மனதிலே ஆழமாய் பதித்து வைங்க. அன்றே நாங்கள் ஒரு முறை நாங்கள் ஜெபிக்கும் பொழுது, கேட்கும் பொழுது எங்களுக்கு நீங்க ஆண்டவரே உம்முடைய பதிலை நீர் விசுவாசம் கொடுப்பீர் விசுவாசிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். Thank you, Lord. In the name of Jesus we pray. Amen. Hallelujah. Praise the Lord, my dear brothers and sisters in Christ. A wonderful word God has been talking to us. நல்ல வார்த்தைகளை கர்த்தர் இந்த மாலையிலே பேசிக் கொண்டிருக்கிறார். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். Proverbs chapter 4 verse 23. எல்லா காவலோடும் இதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். Keep thy heart with all diligence, for out of it are the issues of life. இந்த வசனங்களை நாம் அநேக நாட்களிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நாள் நாம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், உங்கள் இதயத்திலிருந்து ஊற்றப்படக்கூடிய அந்த வார்த்தைகள், அந்த எண்ணங்கள் எல்லாம் கிறிஸ்துவை நோக்கியும் அவருடைய விசுவாசத்திலே நீங்கள் தரித்திருக்கவும் அவருடைய மகிமையிலே இரக்கங்களில் நீங்கள் இருக்கும்படியாகவுமே இருக்க வேண்டுமே தவிர உலக பிரகாரமான காரியங்கள் அதில் இருக்கும் என்றால் அந்த ஜீவ ஊற்றிலே ஒரு சில கலப்படங்களை நீங்கள் கலந்து கொள்கிறீர்கள். When it has been formed in your heart, the true, where you can see the life fountain, where it goes from your heart, it has been blessed from God. And when God gives, he gives it very, 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 very in a blessed way. But he expects us to believe that and the fountain to just go on with faith. But we pollute it with our own ideas and our own plannings. ஒரு நல்ல வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும். காரணம், இந்த இடத்துல சொல்லப்படுகிற ஒரு அருமையான வசனம், எல்லா காவலோடும். பலர் 10 பேர் பேசுவாங்க உங்க காது பட, இது வேண்டாம், இது செய்யலாம், இது வித்துடலாம், இது நாசமாக்கிடலாம், இது வெட்டி விட்டுடலாம், இது தூக்கி எறிஞ்சிடலாம். 10 பேர் 10 தான் பேசுவாங்க. 10 can talk different things in your ears. 10 can also come and manipulate you in your mind. இன்னும் ஒரு 10 பேர் வந்து உங்களோட மனதை குழப்புவாங்க. 10 people can just make you to take a wrong decision just because of saying, I'm talking out of experience. என்னுடைய அனுபவத்தை நான் சொல்றேன், நீங்க இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து குழப்புவாங்க. ஆனா இது போன்ற பல காரியங்கள் இருந்தும் கர்த்தர் உங்களோட பேசிக்கொண்டிருக்க காரியம், எல்லா காவலோடும் உன் இதயத்தை காத்துக்கொள். அப்போ முக்கியமான ஒரு காவல் நீங்க எப்படி பண்ண முடியும்னா, வசனங்களால் உங்கள் இதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும். Amen. You need to just guard your heart with the verses of God, with the Bible readings, what God has promised us, his promise. எல்லா காவலோடும் இதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். அப்போ என்ன அர்த்தம்னா, அதை நீங்க காத்துக்காத பட்சத்துல யார் வேண்டுமானாலும் அதை தீட்டுப்படுத்த முடியும். Anyone can come and spoil it. Anyone can come and play along with it. Anyone can come and destroy it. Anyone can just come and take it for granted when you don't believe, when you're polluting the fountain of life, what God has promised you. இன்று எல்லாருடைய ஆத்மாவிலிருந்து விசுவாசிக்கிற எல்லா விசுவாசனுடைய ஆத்மாவிலிருந்து வரக்கூடிய ஒரு ஜீவ ஊற்று ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய செயல், ஆண்டவருடைய திட்டம். And all that your heart, where you can see a fountain of life, is where it's been flowing again and again. You can see the God's guidance, God's dealings, and God's plan. But sometimes we just pollute it with many things which we hear, which we see, which we think, which we plan, which we do.
அநேக நேரங்களிலே இப்படிப்பட்டதான ஒரு நல்ல ஒரு ஒரு ஆரோக்கியமான ஒரு ஜீவ ஊற்றை நாம் குழப்பிக்கொண்டு அசுத்தமாக்கி கொண்டிருக்கிறோம். தேவையில்லாத பேச்சுக்கள் மூலியமாக, தேவையில்லாத எண்ணங்கள் மூலியமாக, தேவையில்லாத சிந்தனைகள் மூலியமாக. Today, for an example, when I was telling the testimony, I was telling you, the entire day I just gave it in the presence of the Lord. அன்று நான் வீட்டை விட்டு கிளம்புறேன், எனக்கு தெரியாது அன்றைய வேலையை முடிச்சுட்டு தான் நான் வரணும், எல்லா வேலையும் முடிச்சிடணும், including my travel, including my food, including everything what I asked. ஒரு சின்ன விஷயம் சொல்ல போனா, நான் ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்கு ஜெராக்ஸ் கடைக்கு போறேன், கரண்ட் இல்லைன்ட்டாங்க. சரி என்ன பண்ணலான்னு நினைச்சிட்டு போறேன். ஒரு தைரியம் ஜெபம் பண்றேன், ஆண்டவரே நான் ஸ்கூலுக்கு போறேன், எனக்கு தெரியாது, எனக்கு காப்பீஸ் வேணும். நான் போன மாத்திரத்துல எனக்கு கர்த்தர் காப்பீஸ் கொடுத்தாரு, அந்த இடத்துல ஜெராக்ஸ் கொடுத்தாரு. அவங்க சொன்ன ஒரே விஷயம், இது நான் உங்களுக்கு செய்து கொடுத்தேன்னு யார்கிட்டையும் சொல்லல, எல்லாம் வந்து நின்றுடுவாங்க. God was just talking to me. He said, I'm not gonna even make things in your life more difficult. Whatever you ask in my name, it shall be provided, it will be given. Amen. என் நாமத்தினால எதை கேட்கறதெல்லாம் உனக்கு கொடுப்பேன் சொல்லியிருக்காரு. அருமையா கொடுத்திருந்தார், எல்லா வேலையும் முடிச்சேன். ஏன்னா அவர் நம்பி இருக்கும்போது, சார்ந்து இருக்கும் பொழுது, ஜீவ ஊற்றிலே கலப்படம் இல்லாத இருக்கிறப்போ, நல்ல எண்ணங்கள், நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன், ஒரு பாசிட்டிவான ஒரு திங்கிங் அபவுட் God and his faith, God is just making things happen. என் பிள்ளை நம்பி இருக்கிறான். If your child trusts you, would you just do harm to your child? No, you will not. உங்களுடைய பிள்ளை உங்களை நோக்கி வரும் பொழுது உங்க பிள்ளைக்கு நீங்க தீமை எண்ணுவீங்களா? அது வேணும்னு கேட்கும் போது, இல்லை இது பண்ணணும்னு நினைக்கும் போது நீங்க முடியாதுன்னு சொல்லுவீங்களா? Like how when you trust God, you need to trust him 101%, not even 100%. 100%, 100% இல்லை, 101% நம்பணும். A 1 point extra, because the reason is you trust him fully. He is there a God where he does things where you cannot even imagine, cannot even expect. நீங்கள் அப்படி விசுவாசம் நம்பும் பொழுது நீங்கள் எண்ணி பார்க்க முடியாத காரியங்களையும் செய்து கொள்ள முடியாத காரியங்கள் வாழ்க்கையில் செய்வார். ஒரு 2, 3, 4 மாதங்கள் இருக்கும், சரியா ஞாபகம் இல்லை, நான் இல்லை அதுக்கு மேலேயே இருக்கும், ஆல்மோஸ்ட் a year. I just fell down as I was riding the bike. ஒரு சின்ன ஸ்கிட் ஒன்று ஆச்சு, கீழே விழுந்தேன். அப்போ எல்லாம் ஃபோன் பண்ணவங்க எல்லாம், நீ டிடி போட்டியான்னு கேட்டாங்க. நான் போடல அப்படின்னு சொன்னேன். So they said, okay, you need to put an injection, you need to put a TT. So நான் போட அப்படியே இருந்தேன். பிகாஸ் ஒரு பக்கம் நீடில் ஒரு பயம், ஒரு பக்கம் ஆண்டர் பார்த்துக்கு வரணும், ரொம்ப ஒரு ஆணித்தரமான ஒரு விசுவாசம். I just believed 100%, 101%. So a day came where I need to go and meet my sister, and I met her. She was introducing me to another colleague of hers, and she said, this is my brother and all. So my sister was asking me, TT potiyada? I said, na podla. Then she said, no. Then she said to her friend, see, this is what he does, he does not. Ninga TT podno illana problem. Na ore vishayam sonna, en TT mela irukkarunga, my God, he will protect. She was shocked and she said, I don't have any other words to say. எனக்கு ஒரு வார்த்தை இல்லை. காரணம், நீங்க எந்த இடத்துலலாம் நீங்க கர்த்தரை நீங்க முன்னிலைப்படுத்துறீங்களோ, அவரை நீங்க மேன்மைப்படுத்துறீங்களோ, when you prioritize God, when you gonna keep God in front of everything, when people gonna see that your faith is so much, they will believe that your God is a great God. அவர்கள் நம்புவார்கள். காரணம், நீங்க கண்மூடித்தனமா நம்புறீங்க. இன்னைக்கு உடம்பை அறுத்துட்டு, கையை அறுத்துட்டு, உடம்பை கொக்கி போட்டுட்டு, இது இப்படிலாம் அடிச்சுக்கணுமா, அடிச்சு சேதப்படுத்தி பலிகளை, ரத்த பலிகளை கொடுக்கிற அந்த தெய்வங்களுக்காக அதான் பண்ணும்போது, உங்களுக்காக தன் ரத்தத்தை கொடுத்திருக்க தெய்வத்தை நீங்க நம்ப முடியாது. When the world is just looking on their own gods, where their God and goddesses ask for blood and they happen to poke, hurt and hook their body, where you and me are serving a God who just happened to shed his own blood for you. Why don't we trust him? We cannot pollute the life fountain which goes from our heart. நம்முடைய இதயத்திலிருந்து வரக்கூடிய அந்த ஜீவ ஊற்றை நாம் கலப்படம் செய்ய முடியாது. We do not have authority. But if we do it, we lose the blessings. நமக்கு அதிகாரம் இல்லை, ஆனால் அந்த மீறி நாம் பண்ணும்போது நம்முடைய வாழ்க்கையில நாமே மல்ல வாரி கொட்டிக்கிறோம். In Luke Gospel chapter 6 verse 45, it says like this: a good man out of the good treasure of his heart bringeth forth that which is good. An evil man out of the evil treasure of his heart bring forth that which is evil. For of the abundance of the heart his mouth speaketh. நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாக பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாத எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் அவன் வாய் பேசும். Sometimes we curse God.
Sometimes we question God. Sometimes we also go and say, when God will do, but I need to take some steps. இந்த ஒரு வார்த்தை வந்துச்சுனாலே அங்கேயே முடிஞ்சு போச்சுங்க. என் ஆண்டவரெல்லாம் செய்வாரு, ஆனால் நம்பி இருக்கணும். அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாக எனக்கு நான் கேள்விப்பட்ட ஒரு அருமையான காரியம் சொல்லுவாங்க, கர்த்தர் பாஸ் பண்ணுவாரு, ஆனால் நீ கொஞ்சம் படிக்கணும்னு சொல்லுவாங்க. இப்படிதான் சொல்லி நிறைய பேர் வளர்த்துருக்குறாங்க. God will make you pass, but you need to study. பட் இன்னைக்கு நான் மீட்டிங்கில் அட்டன் பண்ணி கொண்டிருக்கிற ஜேம்ஸ் சொன்ன சாட்சியாக நீங்கள் கேட்கும் பொழுது அநேக சொல்லக்கூடிய கார்த்தை, படிச்சுட்டே போக மாட்டேன், ஆனால் ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவரே நான் படிக்கல, எனக்கு தெரியும், நான் பாஸ் பண்ணணும். விசுவாசனாலே பெற்றுக்கொள்ளுகிறார்கள். நீங்க கேட்கலாம், சோம்பேறித்தனமா இருக்கிறாங்களே நீங்க கேட்கலாம். இல்லை, அவங்களுடைய சூழ்நிலை படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை, ஒரு சிக்னஸோ ஒரு ப்ரெஷரோ ஒரு டென்ஷனோ, ஆனா அங்க போய் கர்த்தருடைய நாமத்தினால நிற்கும் பொழுது கர்த்தர் வெற்றி கொடுக்கிறார். ஆமென். When they stand in the word of God, God gives deliverance. God makes them to pass. So when God can do such things in their life, what about you and me? உங்களுடைய வாழ்க்கையில் அவன் செய்ய மாட்டார். இங்க அருமையான வசனம், இருதயத்தின் நிறைவினால் அவன் வாய் பேசும். For the abundance of the heart, his mouth speaketh. Sometimes we talk 1%. We say, my God is there, he'll do everything, but I need to do something on my own. என் தேவன் பார்த்துக்கொள்ளா, நான் எதாவது போய் கேட்கணும், யார்கிட்ட போய் கடன் வாங்கணும், நான் யார்கிட்ட போய் இதெல்லாம் பத்தி கேட்கணும், யாராவது ஹெல்ப் பண்ணீங்களான்னு கேட்கணும். Why you need to ask when you have the great Lord Jehovah with you? யெகோவா உங்களோட இருக்கும் பொழுது நீங்க எதுக்கு நீங்க கேட்கணும்? You have the great God. Your faith matters. உங்களுடைய விசுவாசம். If you can see, wherever in the Bible, the faith was restoring everything. விசுவாசம் எல்லாத்தையும் திருப்பி கொடுத்தது. When I'm talking about this, I could think about one person in the Bible, where is Job. இதை பற்றி பேசிக்கொண்டிருக்கும் போது யோபனுடைய வாழ்க்கை நமக்கு ஞாபகத்துக்கு வருது. யோபனுடைய வாழ்க்கையில அவனுடைய விசுவாசம் கடைசி வரைக்கும் இருந்துச்சு. அவன் தன்னையே தான் திட்டிக் கொண்டிருந்தான். He was just cursing his own self, but he was not against God. Till the end, when you can see, his faith was so much where he was able to restore everything whatever he has lost. எதையெல்லாம் இழந்தோன்னு அதெல்லாம் பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் அவனுக்கு பெரிய கட்டளை கொடுத்திருக்கிறார். What a wonderful. These are the words of life for us. இந்த ஜீவ வார்த்தையில் நம்முடைய இதயத்தை ஓடிக்கொண்டிருக்கிறது. விசுவாசிப்பது நம்முடைய புத்திசாலித்தனம். When we're going to believe in it, it is our wise decision that we can make, because no man, no woman can come and help you in your problems. எந்த ஒரு மனிதனோ எந்த ஒரு மனுஷன் உங்க வாழ்க்கையில உதவி பண்ண முடியாது. Only God can do that in your life. Proverbs chapter 13 verse 3. Among all this, which is the greatest weapon that you're going to look onto, is your lips, is your mouth. In Proverbs chapter 13 verse 3, he that keepeth his mouth in his life, but he that openeth wide his lips shall have destruction. நீதிமொழிகள் 13 அதிகாரம் 3வது வசனம். தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான், தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனும் கலக்கம் அடைவான். இந்த வார்த்தையை நீங்க படிக்கும்போது ஒரு அருமையான விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. எந்த இடத்துலையும் கர்த்தரை விட்டு கொடுத்தாதீங்க. Do not leave God, do not put aside God, but just for humans. Whatever you say, wherever, even you are standing in the midst of non-believers or people from other beliefs, you just say, my God did this for me, my God will do. நீங்கள் மற்ற மனிதர்கள் மத்தியிலே இருந்தாலும், மற்றவர்கள் விசுவாசம் இல்லாத விசுவாசிகள் மத்தியில் இருந்தாலும், இல்ல மற்ற நம்பிக்கைகளை கொண்ட மக்கள் மத்தியில் இருந்தாலும், நீங்க சொல்லக்கூடிய விஷயம், என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். My God will do it. The same God who did that in Daniel's life, in Shadrach, Meshach, Abednego's life, is still there for you and me. ஒரு தானியேல் வாழ்க்கையில, ஒரு ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வாழ்க்கையில செய்த ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில, என் வாழ்க்கையில இன்னும் நிலையா நின்று கொண்டிருக்கிறார், வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உங்கள் வாயை திறந்து நீங்கள் சொல்லுகிற காரியங்கள் அனைத்தையும் தேவன் எப்படி கேட்கிறாரோ பிசாசம் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவனுக்கு துதிப்பாடுற மாதிரி நீங்க சொல்லிடாதீங்க. As you say every word which has been uttered from your mouth, like how God listens, like Satan's also listening. Do not talk anything ungodly or unfaithful. Because the more you talk, he is going to use that against you as an instrument, as a mighty instrument. நீங்க எதெல்லாம் நீங்க பேசுறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு ஆயுதமா பயன்படுத்துவோம். Sometimes we say, I know I have put my faith in God, but I don't know, I need to go and see the lawyer. I know all these things pass, but I need to go and meet the doctor. I know all these things happen, I need to go and meet a financial consultant. என்னுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிறது, நான் நல்ல ஒரு வக்கீலை பார்க்கணும், நல்ல ஒரு டாக்டரை பார்க்கணும், நல்ல ஒரு பொருளாதார நிபுணரை நான் பார்க்கணும், எப்படி மாற்றணும்னு நினைப்போம். He is everything. He is the Alpha, the Omega, the omnipotent, the omnipresent.
அவர் அல்பாவும் ஒமேகாவும், அவர் ஆதியும் அந்தவுமா இருக்கிறார். உங்களுடைய விசுவாசத்தினுடைய எண்ணிக்கையின்படியே உங்களுக்கு வழங்கப்படும். You can restore only, you can get back only depends upon your faith. So long the God has made you to walk in this wilderness, have he ever lost you, or have you ever thought that your God is no more? இப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான வாழ்க்கையிலே ஒரு தருணங்களிலே கடந்து வர ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த சூழ்நிலையிலே நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு அருமையான காரியம், கடவுள் உங்களை விட்டுவிடவில்லை, தெய்வம் விட்டுவிடவில்லை. தேவன் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் தேவனை விட முடியாத சூழ்நிலை இருந்ததா? All that you have been, your studies, your education, your work, your career, your savings, your health, everything. Because when you can trust at that time, you need to trust in the most crucial and the worst situations. கடினமான நேரத்திலையும் கஷ்டமான பாரத்தினுடைய கண்ணீரோட விளிம்பிலையும் அவரை நம்பணும். நம்பியிருக்கிற பட்சத்தில் அவர் செய்வார். I just believe today when I happened to pay the premium in my credit card, I just said, God, you will give me the money where I will pay these debts. And all those debts, one day it's going to come to an end. It's going to cease. I'm going to finish. ஆண்டவரே, இந்த நாள்ல இதை நான் செய்யும்படியா நீர் திட்டம் கொண்டிருக்கிறீர்கள், இதை அடைக்க முடியாத கிருபை செய்வீர். என்னுடைய மேலாக இருக்கிற கடன்கள் எல்லாம் அடைக்க முடியாத கிருபை செய்வீர். The faith made me walk all this way. The God whom I serve had done everything in my life. The same God is going to make you walk and make everything possible. Amen. Those who believe in it, just say amen along with me. Hallelujah. My God is a great God. Whatever the family situations, whatever the family problems, the problems that we happen to deal along with the court, நீதிமன்றத்தின் மூலம் சாடக்கூடிய ஒரு பிரச்சனைகள், உங்கள் வாழ்க்கையிலே வேலை நிமித்தமாய் நாளைக்கு வேலை இருக்குமா, வேலை இருக்காதா, நாளைக்கு பிசினஸ் இருக்குமா, பிசினஸ் இருக்காதா, நாளைக்கு என்ன ஆபீஸ்ல வச்சிருப்பாங்களா மாட்டாங்களா, நாளைக்கு என்னுடைய ஆர்கனைசேஷன்ல என்ன தூக்கி போட்டுருவாங்களா மாட்டாங்க, என்னுடைய குடும்பத்தில் நான் உயிரோடு இருப்பேனா, என் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு. All these questions arises. One word, God says, think only on him. You need to open your mouth only for the praising of God. You cannot open your mouth to disgrace God. Amen. உங்கள் நாவினாலே நீங்கள் துதிப்பாட விசுவாசிக்க மட்டுமே உங்களுக்கு அவர் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். அவரை துக்கித்து, அவரை கஷ்டப்படுத்தி, அவரை சபிக்க உங்களுக்கு உத்தரவு கிடையாது. God is talking to you, my dear brothers and sisters. Believe in him. 100% believe in him. All your problems going to change. நீங்கள் நம்பும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில செய்ய போகிறார். Believe in him. நம்பிக்கை வைங்க, விசுவாசிங்க. ஆணித்தரமான விசுவாசம். இல்ல ஆண்டவரே நீர் பார்த்துக்கொள்ளு, ஆண்டவரே நீர் பார்த்துக்கொள்ள முடியாத போனால் நான் விசுவாசிப்பேன் ஜெபிக்கணும். தானியேலின் ஜெபம், ஷத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவின் ஜெபம். Lord, even if you're not going to do that, my life, I'm going to believe you 100%, 101% because you are a great God. That's how your faith should be. Tonight, take a decision. You're going to follow the cross or you're going to follow the world. சிலுவையை பின்பற்ற போகிறீர்களா அல்லது உங்கள் வாழ்க்கையிலே இந்த உலகத்தை பின்பற்ற போகிறீர்களா? God is talking to you, my dear friends. Let's close our eyes and look on to God. கண்களை யாவரும் மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். Lord, you know our needs, you know our problems, you know our situations and temptations, all those trials that we face on. You know every sickness in our body, every ailments and every problem that we face, and all these infections and contagious and all those problems in our financial, in our family. Lord, you know every depth of it. We give each and every family who's been listening to it, who's been attending this meeting in live in YouTube. Lord, you be along with them. Lord, you are a great God. You are the Jehovah Jireh. We believe in you, Lord. 101% we're going to believe you. Every word which is going to come out from our mouth, every word that is going to be uttered in our mouth, every word which has been unleashed from our mouth, that is going to glorify you, Lord. எங்களுடைய எல்லா கஷ்டங்களிலிருந்தும் ஆண்டவரே விடுதலைக்கு போகிறீர் என்று நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். நீரே தேவன் சுவாமி, உம்மை அல்லாமல் எங்களுக்கு வேறு யாரும் இல்லை. நாங்கள் உண்மையை சார்ந்து இருக்கிறோம். நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு, அவமானப்பட்டு போகாதபடி நீர் செய்யும் சுவாமி. எந்த தருணத்திலும் உடைய பிள்ளைகள் ஆண்டு நாங்கள் கைவிடாதபடிக்கு நீர் பாதுகாத்துக் நாங்கள் விசுவாசிக்கிறோம். Lord, we pray for all the families who are here. We pray for all the families who've been listening. We pray for all the families going to listen. Lord, you're going to do a revival in their life. Whatever the situations, let them come and tell, my God did this, my Jesus did this for me. As they're going to believe in you firmly, let them their faith be shaken or at any point of time.
அவருடைய விசுவாசம் கொஞ்சம் கூட ஆட்டி பார்க்க முடியாதபடிக்காக நீர் ஸ்திரமாய் பாதுகாத்துக் கொள்ளுங்க, பலப்படுத்த காத்துக்கொள்ளுங்க. இந்த இரவில் நாங்கள் கேட்கிற அனைத்து காரியங்களையும் அந்த இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற பிள்ளைகள், வராத பிள்ளைகள் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. ஒன்றும் இல்லை என்று சொல்லாதபடிக்கு எல்லாம் உண்டு. அன்றைய வார்த்தை வசனம் சொல்கிறது போல ஆம் என்றும் ஆமேன் என்றும் நீர் எங்கள் வாழ்க்கையில் அனைத்தையும் செய்து முடிக்க போகிறதுக்காக என்று செலுத்துகிறோம். பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க, மென்மேலும் விசுவாசி கற்றுக்கொள்ளுங்க. உம்மை நெருங்கி சார்ந்து வாழும்படிக்கிற செய்யுங்க. நீ நல்லவரும் வல்லவரும் அன்றைய மகத்துவமான தேவனமா இருக்கபடினா அன்றும் நாங்கள் ஆராதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமை செலுத்துகிறோம். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஆண்டரே இந்த ஆராதனைக்கு வந்து உங்கள் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். துதிகளின் வாயிலாக, பாடல்களின் வாயிலாக. Lord, all the praises that we happen to sing to glorify you in this meeting, we praise, we glorify you with songs, verses, we glorify you with testimonies, Lord. Be along with us, guide us, guard us, protect us, give us a good sleep, make us to get up. And Lord, tomorrow is going to be a day of success in our life. We believe you, we trust you. In Jesus' mighty, miraculous, ever sweetest, most wonderful, marvelous name we pray. Amen. Amen. Hallelujah. Hallelujah. Let's say together. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். Bless the Lord, O my soul, and all that is within me. Bless his holy name. Bless the Lord, O my soul, and forget not all his benefits. Amen. Benediction. ஆசீர்வாதம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் இந்த நாளிலே கலந்து கொண்ட ஒவ்வொரு குடும்பத்தோடு இருக்கும்படியாய் ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். May the good Lord bring all that you have lost in your life. May God restore everything in your life as we trust him, and we're going to be dealt with trust. In Jesus' name, we bless you. May God do the mighty things in your life. தேவனால் எல்லாம் ஆகும் என்று விசுவாசத்தில் நினைத்துக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் இந்த நேரத்தில் அவர்கள் கேட்கிற காரியங்கள் அனைத்தையும் கர்த்தர் வழங்கி ஆசீர்வதித்து பாதுகாத்து அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக கர்த்தர் அவருடைய திட்டத்தின்படி காரியங்களை செய்வாராக. Amen. Hallelujah. Hallelujah. Thank you all for joining us tonight. Tomorrow at 8 o'clock we're going to join together and worship God as a family together. Praise his name. இந்த நாளிலே 8 மணிக்கு நாம் சேர்ந்து போலவே நாளை 8 மணிக்கு சேர்ந்து எழுந்திருக்க போறோம் ஒரே குடும்பமாக. Good night. God bless you. Praise the Lord. Good night, Anna. Good night, Auntie. Thank you, Anna. Good night, Ma. Good night. God bless you. Good night, brother. Good night, sister. Good night, sister. Good night, Auntie. Thank you. Good night. Good night, Auntie. Praise the Lord.